எகிப்து தேசத்துக்கே போய் அங்கே தரித்திருப்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் நாங்கள் இந்த தேசத்திலே இருக்கிறதில்லை என்றும், நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்பத்தாழ்ச்சியினால் பட்டினியாய் இராததுமான எகிப்து தேசத்துக்கே போய் அங்கே தரித்திருப்போம் என்றும் சொல்வீர்களேயாகில், யூதாவில் மீந்திருக்கிறவர்களே, அதை குறித்து உண்டான கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் எகிப்துக்கு போக உங்கள் முகங்களை திருப்பி அங்கே தங்கப் போவீர்களானால், நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும். நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களை தொடர்ந்து வரும். அங்கே சாவீர்கள். எகிப்திலே தங்க வேண்டும் என்று அவ்விடத்துக்கு தங்கள் முகங்களை திருப்பின எல்லா மனுஷருக்கும் என்ன சம்பவிக்கும் என்றால், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவார்கள். நான் அவர்கள் மேல் வரப்பண்ணும் தீங்கினாலே அவர்களில் மீதியாகிறவர்களும் தப்புகிறவர்களும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் கோபமும் என் உக்கிரமும் எருசலேமின் குடிகள் மேல் எப்படி மூண்டதோ, அப்படியே என் உக்கிரம் நீங்கள் எகிப்துக்கு போகும்போது உங்கள் மேல் மூளும். நீங்கள் சாபமாகவும் பாழாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருந்து இவ்விடத்தை இனி காணாதிருப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷர் இப்போது இருக்கிற பிரகாரமாக யூதா தேசத்திலேயே தங்கிவிட வேண்டும். எகிப்து தேசத்திற்கு ஓடிப்போக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இஸ்ரவேல் வம்சத்தாரின் முற்பிதாக்கள் ஏற்கனவே எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை தமது பலத்த புயத்தினால் விடுவித்து கானான் தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்து அங்கே அவர்களை குடியேற்றினார். ஆனால் யூதர்களோ இப்போது கானான் தேசத்தில் இருந்து வெளியேறி எகிப்து தேசத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நிய தேசத்தாரோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது என்று கர்த்தர் அவர்களை பலமுறை எச்சரித்திருக்கிறார். ஆனால் யூதாவின் மனுஷரோ எகிப்தியரோடு சிநேகம் வைக்க விரும்புகிறார்கள். தாங்கள் இந்த யூதா தேசத்தில் இருக்கிறதில்லை என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். அவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் தங்களை பாதுகாப்பார் என்னும் நம்பிக்கையும் அவர்களிடத்தில் இல்லை. நாம் எகிப்து தேசத்திற்கு போய் அங்கே தரித்திருப்போம் என்று யூதாவின் மனுஷர் சொல்லுகிறார்கள். எகிப்திற்கு போக கர்த்தர் தங்களை அனுமதித்தாலும் அனுமதிக்காவிட்டாலும் யூதாவின் மனுஷர் எகிப்து தேசத்திற்கு போக ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய சரீரம்தான் யூதா தேசத்தில் இருக்கிறது. அவர்களுடைய மனதும் இருதயமுமோ ஏற்கனவே எகிப்து தேசத்திற்கு போய்விட்டது. நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்பத்தாழ்ச்சியினால் பட்டினியாய் இராததுமான எகிப்து தேசத்துக்கே போய் அங்கே தரித்திருப்போம் என்று யூதாவின் மனுஷர் சொல்லுகிறார்கள். யூதர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறுகிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வருகிறது. கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை அவர்களுக்கு சொல்லுகிறார். யூதாவில் மீந்திருக்கிறவர்களே, அதை குறித்து உண்டான கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று எரேமியா யூதாவின் மனுஷருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார். நீங்கள் எகிப்துக்கு போக உங்கள் முகங்களை திருப்பி அங்கே தங்கப் போவீர்களானால், நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும். நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களை தொடர்ந்து வரும். அங்கே சாவீர்கள் என்று கர்த்தர் எகிப்து தேசத்திற்கு போக மனதாய் இருக்கிற யூதாவின் மனுஷரை பார்த்து சொல்லுகிறார். எரேமியாவினிடத்தில் ஜெபம் பண்ண சொன்ன யூதாவின் ஜனங்கள் யூதாவில் மீந்திருக்கிறவர்கள். இவர்கள் சொற்ப எண்ணிக்கையாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய விசேஷித்த சித்தத்தின் பிரகாரமாய் இவர்களை யூதா தேசத்தில் மீந்திருக்க செய்திருக்கிறார். கர்த்தர் இவர்களை அழிந்து போக விரும்பவில்லை. ஆகையினால் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தை இவர்கள் மீது கடினமாய் வருகிறது. யூதா தேசத்தில் பட்டயம் வரும் என்று மீந்திருக்கிற யூதர்கள் பயப்படுகிறார்கள். தங்கள் தேசத்தில் பஞ்சம் வரும் என்று இவர்கள் ஐயப்படுகிறார்கள். எகிப்து தேசமோ யுத்தத்தை காணாத தேசம் என்றும் எக்கால சத்தத்தை கேளாத தேசம் என்றும் அப்பத்தாழ்ச்சியினால் பட்டினியாய் இராத தேசம் என்றும்
மீந்திருக்கிற யூதர்கள் சொல்லுகிறார்கள். மீந்திருக்கிற யூதர்கள் எகிப்து தேசத்திற்கு போனாலும் அவர்கள் பயப்படுகிற பட்டயம் அவர்களை எகிப்து தேசத்திலே பிடிக்கும். அவர்கள் ஐயப்படுகிற பஞ்சம் அவர்களை எகிப்திலே தொடர்ந்து வரும். அவர்கள் எகிப்து தேசத்திலே சாவார்கள். உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு யூதா தேசத்தை விட்டு எகிப்து தேசத்திற்கு போகிறவர்கள் அங்கே செத்து போவார்கள். மீந்திருக்கிற யூதர்கள் எகிப்திற்கு போகாமல் யூதா தேசத்திலேயே தரித்திருந்தால் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அவர்களுக்கு கிடைக்கும். யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எங்கே ஓடிப்போனாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்களை பின்தொடரும். அவர்கள் எகிப்து தேசத்திற்கு ஓடிப்போனாலும் அவர்களால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. யூதாவிலே மீந்திருக்கிறவர்கள் கர்த்தரை நம்பி யூதா தேசத்தில் தரித்திருந்தால் அவர்கள் பயப்படுகிற பட்டயம் அவர்களுக்கு வராது. அவர்கள் ஐயப்படுகிற பஞ்சம் அவர்களை பிடிக்காது. யூதா தேசத்தில் அவர்கள் கர்த்தருக்குள் சமாதானமாகவும் ஆறுதலாகவும் பாதுகாப்பாகவும் தங்கியிருப்பார்கள். கர்த்தருடைய தேசம் சமாதான தேசம். கர்த்தர் சமாதான பிரபு. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் சமாதானத்தின் பிள்ளைகளாய் இருப்பார்கள். எகிப்திலே தங்க வேண்டும் என்று அவ்விடத்துக்கு தங்கள் முகங்களை திருப்பின எல்லா மனுஷருக்கும் என்ன சம்பவிக்கும் என்றால் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அவர்கள் மேல் தீங்கு வர பண்ணுவார். அந்த தீங்கினால் அவர்களில் மீதியா இருக்கிறவர்களும் தப்புகிறவர்களும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கல்தையர்கள் எருசலேமை ஏற்கனவே அழித்து போட்டார்கள். மீந்திருக்கிற யூதர்கள் அழிந்து போய் இருக்கிற எருசலேமை பார்த்து பயப்படுகிறார்கள். இந்த அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவர்கள் எகிப்திற்கு போக விரும்புகிறார்கள். அவர்கள் எகிப்திற்கு போகும்போது கர்த்தருடைய கோபமும் அவருடைய உக்கிரமும் எருசலேமின் குடிகள் மேல் எப்படி மூண்டதோ அப்படியே அவர்கள் மேல் மூளும். அவர்கள் கர்த்தருடைய கோபத்தின் இரண்டாம் பகுதியை எகிப்து தேசத்திலே காண்பார்கள். கர்த்தருடைய ஜனத்தார் பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அந்நிய ஜனத்தாரோடு ஒன்றாய் கலந்துவிடக்கூடாது. கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போய்விடக்கூடாது. விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டக்கூடாது. யூதரில் மீந்திருக்கிறவர்கள் யூதா தேசத்திலே தரித்திருந்தால் கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய உபதேசங்களையும் கேட்டு கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு வாய்ப்புள்ளது. அவர்கள் எகிப்து தேசத்திற்கு போய்விட்டால் விக்கிரகங்களுக்கு தூபம் காட்ட வாய்ப்புள்ளது. யூதாவின் மனுஷரில் மீந்திருக்கிறவர்கள் எகிப்து தேசத்திற்கு தங்க போனால் அங்கே அவர்கள் சாபமாகவும் பாழாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருப்பார்கள். அவர்கள் எகிப்து தேசத்திலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவார்கள். அவர்கள் இனிமேல் யூதா தேசத்தை காணாதிருப்பார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். யூதா தேசத்தில் மீதியாய் இருக்கும் ஜனத்தார் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் மீது சாபம் வரும். இஸ்ரவேலரின் கலகம். நாங்கள் இந்த தேசத்திலே இருக்கிறது இல்லை என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் இருக்கிறார்கள். எகிப்து தேசத்திற்கே போவோம் என்று சொல்லுகிறார்கள். அங்கே தரித்திருப்போம் என்று சொல்லுகிறார்கள். எகிப்தில் எதிர்பார்த்த காரியங்கள். அது யுத்தத்தை காணாதது. அது எக்கால சத்தத்தை கேளாதது. அது அப்பத்தாட்சியினால் பட்டினியாய் இராதது. யூதா தேசத்தில் மீதமுள்ள ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் எகிப்து தேசத்திற்கு போனால் அவர்கள் மீது சாபங்கள் வரும். எகிப்திலே தங்க வேண்டும் என்று அவ்விடத்திற்கு தங்கள் முகங்களை திருப்பின எல்லா மனுஷரும் எகிப்திலே சாவார்கள். எரேமியா, பாரூக் இவர்களோடு மேலும் சிலர் எகிப்துக்கு போகுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஆகையினால் இந்த வாக்கியம் எகிப்துக்கு போகுமாறு கட்டாயப்படுத்தப்பட்ட எரேமியாவிற்கும் பாரூக்குக்கும் பொருந்துமா என்று கூறப்படவில்லை. எகிப்து தேசத்தில் இருந்து யூதா தேசத்திற்கு கொஞ்சம் பேராய் திரும்புவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எரேமியாவும் சிதேக்கியாவின் குமாரத்திகளும் எகிப்தில் மரித்து விட்டார்களா அல்லது யூதா தேசத்திற்கு திரும்பி வந்தார்களா என்று தெளிவாக கூறப்படவில்லை. எகிப்து தேசத்திற்கு போகிறவர்களில் அநேகர் இனிமேல் கானான் தேசத்தை காண மாட்டார்கள். எகிப்து தேசத்திலும் அவர்கள் சாபமாகவும் பாழாகவும் பழிப்பாகவும்
நிந்தையாகவும் இருப்பார்கள். கர்த்தருடைய உக்கிரம் அவர்கள் மீது மூழும்.